Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னை டி-அடிக்ஷன் சென்டர் ஆரம்பித்தது காரணம் வந்து நம்மள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தது. என்கிட்ட உள்ள வந்து போலீஸ் இருக்கார், அட்வொகேட்ஸ் இருக்கார், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான். பேசுகிறதோ உள்ள ஃபோன் அலவுடோ இங்கேருந்து தப்பிச்சு போகிறதோ எதுவுமே பண்ண முடியாது. அவன் வெளியில் போனாவே குடிப்பான். இங்கே நம்மக்கிட்டே கூட சொல்லுவாங்க, என்னை வந்து வெளியில் திறந்து விடுங்க, உங்களுக்கு நான் வெளில போய் இவ்வளோ அமௌண்ட்டு தரேன். சில பேர் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி நைட்டு சேர்த்துட்டு போயிட்டு காலையில் சப்போஸ் இறந்துட்டாருன்னா நீ தான் அடிச்சு கொண்டுட்டான்ட்டுருவாங்க. நடந்திருக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களோட அவனுங்க ரொம்ப மோசம். ஏன்னா அவங்க டப்புன்னு எடுத்து தான் அறுத்துப்பாங்க, முழுங்கிடுவானுங்க. ஸோ உங்களுக்கு எப்பாச்சும் அந்த ஒரு குற்றவுணர்வு இருந்திருக்கா? மேலே என்னென்ன பண்ணுறாங்களோ அதை நான் வந்து டபுள் மடங்கு பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். என்ன மாதிரி நான் யாரும் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். யூரின் வந்து கொடுத்தா கூட குடிச்சிடுவேன். இது ஒரு புது சரக்குன்னு சொன்னேன். மேலே தான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்குமே தவிர நம்ம எவ்வளோ பெரிய கேடின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். எப்போ அடிக்ஷன் சென்டரில் சேர்க்கணும் அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து எனக்கு எப்போ தெரிய வரும் ஃபேமிலியாக? சோஷியல் ட்ரிங்கர் ஆகிறாரு இல்லையா, தினமும் குடிக்கிறாரு, அப்போ வந்து அவங்க சேர்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்றைக்கு ஒரு நாள் தான் குடிக்கிறாரு, இல்லை வந்து ப்ரொஃபஷ்னலாக தான் சாப்பிட்றாரு, அவரால் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னும் போது சேர்க்க மாட்டாங்க. பட் தினமும் குடிக்கிறாரு, இவரால் உடம்பும் டேமேஜ் ஆகுது, காசும் விரயமாகுது, வீட்டுக்கு காசும் கொடுக்க மாட்டுறாரு. காலையில் எழுந்தால் உடம்பு நல்லா இருந்தால் வேலைக்கு போவார், இல்லைன்னா வந்து அப்படியே லீவ் போட்டு மறுபடியும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்டேஜில் சேர்க்கறது தான். அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும், ஃபேமிலிக்கு டேமேஜஸ் இவர் கொடுக்கும் போது தான் அவர் சேர்க்கணுன்ற எண்ணமே வரும். ஸோ இதை முதல்ல அவர்கிட்ட சொல்லணுமா, இல்லை ஃபேமிலி வந்து உங்களை கன்சல்ட் பண்ணணுமா? அவர்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம சேர்க்கறது வரைக்கும், வெளியில் போகிற வரைக்கும் அவருக்கு எதுவுமே தெரியக்கூடாது. எல்லாம் மர்மமாகவே இருக்கும். நம்ம இங்கேருந்து போவோமா, போக மாட்டோமா, இல்லை இங்கேயே கொண்டு விடுவாங்களா, இல்லை நம்ம இங்கே தான் இருப்போமா வாழ்நாள் பூரா, இந்த மாதிரி பயத்தை வந்து உண்டு பண்ணிவிடுவோம் நம்ம. அதனால் சேர்க்குற விஷயத்த அவர்கிட்ட சொல்லவே கூடாது. அது அவங்களாம் வாலண்டரியாக வந்து அட்மிட் ஆகலை இல்லையா, அதனால் நம்ம தானே இப்போ அழைச்சிட்டு வரோம். அதனால் அவங்க எங்ககிட்ட சொன்னால் போதும், நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். ஓகே. ஸோ இதுக்கான அந்த ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிலாம் இருக்குது. அதாவது இருக்கிறவங்கக்கிட்ட வாங்குகிறோம், இல்லாதவங்கக்கிட்ட கம்மியாக வாங்குகிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் லிமிட்டடாக இதுதான் ஒரு பேக்கேஜுன்னு இருக்குது, அது கம்பல்சரி பண்ணணும். நம்ம ட்ரீட்மெண்ட் இலவசமாக தரோம். பட் வந்து அவரோட சாப்பாடுக்கும் அவர் தங்குறதுக்கும் மற்ற அவரோட கவுன்சிலிங் ஃபீஸு, மெடிக்கல் ஃபீஸு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வந்து சார்ஜ் பண்ணணும். சரி. ஏன்னா இப்போ மேலே நான் பார்க்கும்போது ஒரு ஓரியன்டேஷன் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அமைதியாக, எனக்கு அவங்கள பார்க்கும்போது இவங்களா இவ்வளோ பிரச்சனை பண்ணான்றாங்கன்னு உட்காந்துட்டு இருக்காங்களே சார். எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் நம்பர் ஷேர் பண்ணிப்பாங்க, ஒருத்தர் பேச விட மாட்டோம். ஏன்னா இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோன்னா, நான் முதல் போனால் உன் வீட்டில் போய் சொல்லிடணும், நீ முதல் போனீங்கன்னா என் வீட்டில் போய் நான் சொல்லிடணும். அதாவது உங்கள் பிள்ளைய உள்ளே அடிக்கிறாங்க, நீங்கள் கேட்டிங்களா அந்த அடிக்கிறாங்க வதைக்கிறாங்கன்னு, இவங்க போய் கிளப்பி விடுற ரூமர் தான். இந்த ஃபேமிலிக்கிட்ட நாங்கள் முன்னாடியே வந்து சொல்லிவிடுவோம். பட் சில ஃபேமிலி வந்து அதையும் மீறி நம்பாமல், இல்லை நாங்கள் பார்க்கணும், இல்லை நாங்கள் போகணும் அப்படின்னும் போது அப்போ இந்த மாதிரி நடக்கிற விஷயந்தான் அது. ஸோ உங்களோட ரொட்டீன் சொல்ல முடியுமா? இவங்க காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துப்பாங்க, அவங்களோட ஒரு டே ரொட்டீன் சொல்லுங்களேன். காலையில் வந்து 5:30க்கு எழுந்துப்பாங்க. 5:30க்கு எழுந்தோடனே ப்ரேயர் முடிஞ்சோன்னா காஃபி, 6 o'clock வந்து மெடிடேஷன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸு, அதுக்கப்புறம் 7 o'clock வந்து யோகா அண்ட் மெடிடேஷன், அப்புறம் 8 o'clock வந்து அவங்களோட ஹைஜினிக்கு, அப்புறம் 9 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, 10 o'clock டாக்டர் விசிட்டு, 11:30க்கு கிளாஸு, 12 o'clock வந்து இன்னொரு கிளாஸு, 12:30க்கு, 1 o'clock லன்ச்சு, அப்புறம் 1 to 3 வந்து ரெஸ்ட்டு, அப்புறம் 3 to 4 ஒரு கிளாஸு, அப்புறம் 5 to 7 வந்து இன்டோர் கேம்ஸ், டிவி, செஸ்ஸு, கேரம் போர்டு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து 8:30க்கு டின்னரு, 9 o'clock மெடிசனு, 9:30க்கு ஒரு கிளாஸ் இருக்குது. அப்புறம் அது முடிஞ்சோன்னே தான் படுப்பாங்க. 10 o'clock ஆகிடும். ஓகே. இது ஒரு கிளாஸில் அவங்க ஆக்குபைடாக வச்சுக்கிட்டே இருக்கணும். 3 வேளை சாப்பாடு போடுறோமோ இல்லையா, 3 வேளை மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஏன்னா வந்து அவங்க வேறு என்ன மாதிரி இருக்கும், ஏதாச்சும் 2 கிளாஸ் சொல்ல முடியுமா? இதோட டிசீஸோட கிளாஸ் எடுப்பாங்க. இந்த டிசீஸ் என்னென்ன பண்ணோம், இப்போ என்னென்ன பண்ணோன்னா இந்த டிசீஸ் நிறைய பொய் சொல்ல வைக்கும். இந்த நோய் வந்து முதல்ல நான் வந்து குடிகாரன் இல்லை, நான் போதை எடுக்கிறவன் இல்லைன்னு சொல்ல வைக்கும்.
அதுக்கப்புறம் என்னை சும்மாவே சேர்த்துட்டாங்க, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல வைக்கும். அதுக்கப்புறம் நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் குடிப்பேன், வேணும்னே என்னை சேர்த்துட்டாங்க, இல்லை சொத்து பிரச்சனைக்காக என்னை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வைக்கும். இதில் வந்து என்னென்ன பொய் சொல்லணுமோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவார். நம்ம அவர் சொன்னால் நம்ம விட்டுருவோன்ற நினப்பில் அவர் சொல்லுவார். ஆனால் அவர் சொல்கிறது எதுவுமே வந்து இவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கும் அவர் சொல்கிற ஆன்சருக்கும் பதிலே மேட்ச் ஆகாது. ஃபேமிலி கொடுக்குற அந்த பேப்பரும் இவர் சொல்கிறதும் சேர்ந்தால் தான் அவர் ஓகேன்னு அர்த்தம். ஸோ இன்னும் சில பேர் ஒரு வேளை இப்போ எடுத்துகிட்டு வந்து சேர்ந்துட்டாங்க, அப்போ அவருக்கு ஓரளவுக்கு தெரியுது இங்கே இருந்தால் ஒரு 4 மாதம் 5 மாதம் நம்ம எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம ஒழுங்கான பிள்ளை மாதிரி நடிச்சிடலாம், வெளியே போய் நம்ம திரும்ப பழைய மாதிரி ஆகலான்றாங்க. அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்லை, அதனால தானே நம்ம எல்லா இடத்துலையும் நடிச்சிட்டு தானே வந்திருக்கோம். மேலே என்னென்ன பண்ணுறாங்களோ அதை நான் வந்து டபுள் மடங்கு பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். சரி. அதனால திடீர்னு செஸ் பெயின்னு சொல்லுவேன், அந்த செஸ் பெயின்னா பயந்துருவாங்க, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. மயக்க அடிச்சுலாம் வந்திருக்காங்களா, நிறைய ஃபெயிண்டாக வர மாதிரி? அந்த மாதிரி விழுந்திருக்குறாங்க. இப்போ சின்ன பசங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்களா மயக்க அடிச்சு விழுந்துறாங்க. ஒரு ஃபேமிலி வந்து 3 o'clock வந்து ஆஃப்டர்நூன் 3 சாட்டர்டே சண்டே தான் ஃபேமிலி விசிட்டிங். 3 o'clock வந்து அவங்க மதர் வராங்க திருவான்மியூர்லேருந்து. 3 o'clock இங்கே வந்து அவரை பார்க்கணும். இவர் 1:30க்கு சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு மயக்க அடித்து விழுந்துட்டார். 21 years தான் பையன். 3 o'clock பார்க்க போகிறாங்க. 2 o'clock இவர் மயக்க அடித்து விழுந்தாரில் இறந்துட்டார். 3 மணிக்கு இவங்க வர போகிறாங்க. யார்? அவர் பையனை பார்க்குறதுக்கு. இந்த 1 ஹவருக்கு இதுக்குள்ளே இது நடந்துடுச்சு. அப்போ அவங்கள நான் வந்து எப்படி நான் சமாளிப்பேன்? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுனால ஓகே. எதனால் அவர் இறந்தாரு? சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஓவர் அபியூஸ் பண்ணது. சைக்காட்ரிக் பேஷண்ட் வேறு. அதிக சைக்காட்ரிக் டேப்லெட் எடுத்தாலும் நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது. பட் ரேர் கேசஸ் நீங்கள் கேட்குறீங்களா, அந்த மாதிரி இது மாதிரி ஒன்று சிலது அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு குடிப்பழக்கம் வந்து ஒரு 100% க்யூரபிளா? உண்மையா க்யூரபிள் தான். அதாவது வந்து இந்த சென்னை டிஅடிக்ஷன் சென்டர் நாங்கள் நடத்துறது எதுக்குன்னா, மருந்து, மாத்திரை, லேகியம், பவுடர் மூலியமாக இந்நோயை குணப்படுத்த முடியாது. இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். நீ எப்படி விடணுன்றது நான் சொல்லித்தரேன், அதுக்காயிட்டு நீ ஃபாலோ பண்ணிக்க. ஆனால் தெரியாமல் இருப்பாங்களே, வெளியில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இது நான் சும்மா தான் அடிக்கிறேன், வேறு டைம் பாஸ் தான் குடிக்கிறேன், தினமும் குடிப்பார். ஆனால் வந்து இல்லை நான் எப்போயோ தான் சாப்பிட்றேன், நான் நினச்சா தான் குடி, நான் எப்போனாலும் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து அதெல்லாம் நம்ம சொல்லி தருவோம் அவருக்கு. வெறும் இந்த கிளாஸ் மட்டும் எடுக்கல அவருக்கு வாழ்க்கைனா என்ன, மகள்னா என்ன. இப்போ வெளியில் வந்து உன்னால் ஒரு பொண்ணு இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாற்ற ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. நீ உள்ளேயும் வந்துட்ட பிறகும் பாதுகாப்பற்ற வாழ்க்கை தான் இருக்குது. அப்போ எப்போ தான் நீ சரியாவ, எப்போ நீ சேர்ந்து வாழ்வ, அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும், எல்லாமே செய்யணும். பசங்க இருக்காங்க, இன்றைக்கி முன்ன மாதிரி கிடையாது. முதல் பணம் இருந்தால் வாழலாம், இன்றைக்கி பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். அதுவும் இந்த காலத்தில் பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் கடினமாகவும் இருக்குது. ₹1 சம்பாதிக்க முடியல, ஒரு வேளை சாப்பாடு நமக்கு யாரும் போட மாட்டாங்க. இப்போ நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த குடியோ இந்த போதையோ நமக்கு வேணாம். நம்ம அப்பா அம்மா நம்மளை பிறக்கும் பொழுது எப்படி கையில் எடுத்து என்ன நினச்சிருப்பாங்க, இதுக்கு பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். கடைசியில் நான் வந்து எந்த இடத்துல வந்து உக்காந்துட்ருக்கேன். சரி ஓகே, பட் ஒன்ஸ் வந்தாச்சு, செகண்ட் டைம் வரக்கூடாது. நீ தான் வேறு யாரையாவது எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ ஸ்டான்லியோ ஜிஹெச்சோ கிடையாது. கையில் அடிபட்டுடுச்சு, காலில் அடிபட்டுடுச்சுன்னு ஒரு தடவை வர்றதே இந்த இடத்துல அசிங்கம். சரி வந்தாச்சு, அனானிமிட்டியாக வச்சு நம்ம ரகசியமாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இதுக்கு மேலே போய் வெளியில் என் வந்து ஃபேமிலியை பார்த்துட்டு அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் வந்து இந்த இருந்த இடத்துக்கு கிராட்டிடியூடாக இருந்து அவனால தான் நான் நல்லா இருக்கிறேன், அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு அந்த ஆசீர்வாதம் மட்டும் நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு எப்பாச்சும் அந்த ஒரு குற்ற உணர்வு இருந்திருக்கா? என்னடா ஒரு காலத்தில் நம்மளும் இந்த மாதிரி இருந்தோமே, அதுக்கு அந்த ஒரு குற்ற உணர்வு இருக்கா, இல்லை அது அது காலப்போக்கில் அது மறைஞ்சிருமா? இல்லை இல்லை, தினமும் வந்துடும். தினமும் டாய்லெட்டில் இருக்கும்பொழுது அந்த யோசனை வந்துடும் எழுந்துக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னிங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா குடிக்கிற காலத்தில் இந்த மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. இது நைட் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் திறந்து கொட்டிடுவோம். காலையில் வந்து எல்லாத்தையும் பிரிப்பாங்க. ரொம்ப டேமேஜ் பண்ணுவேன் நான். அதாவது என்ன மாதிரி நான் யாரும் பார்த்தது கிடையாது இது வரைக்கும்.
ஏன்னா எனக்கு யூரின் வந்து கொடுத்தா கூட குடிச்சிடுவேன், இது ஒரு புது சரக்குன்னு சொன்னேன். ஏன்னா க்ரானிக்கல் அடிக்ட்டு நான் வந்து ராக் பாட்டம் பார்த்தோம். அப்போ பிரிப்பாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி தெனாவட்டில் போவேன் குடிக்கிறதுக்கு. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நைட் எல்லோரும் அடித்து தும்சம் பண்ணியிருப்பான். ஒருத்தவங்க கட்டில் அடியில் இருப்பாங்க, ஒருத்தவங்க சோஃபா பின்னாடி படுத்துருப்பாங்க, ஒருத்தவங்க பாத்ரூம் பண்ண இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நான் இச்சா கில்ட்டு ஆகும். பட் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் நடுராத்திரியில் எழுந்து தண்ணி குடிக்க ஃப்ரிட்ஜை திறக்க போனால் வீடு முழுக்க ஏசி, எல்லா ரூம்லேயும் எல்லோரும் நிம்மதியாக தூங்குறாங்க. இது நான் ஒருத்தன் திறந்ததுனால மட்டும்தான். நான் நல்லா ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா குடிகாரனோட அம்மா, குடிகாரனோட அப்பா, குடிகாரனோட தம்பி, குடிகாரனோட தங்கச்சி, குடிகாரனோட பிள்ளை, இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ட்ரக்ஸ் எடுக்கிறவங்கள பிட் பேக்கெட்டோட அம்மா, ராபரி பண்ணுறவன் தம்பி, இந்த மாதிரி தான் அடையாளங்கள். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே தான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்குமே தவிர நம்ம எவ்வளோ பெரிய கேடின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை நம்ம திருத்திக்கிட்டு நம்மளை முதல்ல நம்ம சரி செஞ்சுக்கிட்டாவே அடுத்தவங்கள நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணலாம். ஓகே. நான் தெரிஞ்சோ தெரியாமல் ஸ்டார்டிங் இந்த இரவி படத்தோட டைலாக் சொன்னேன். இப்போ முடியும்போது இரவி படத்துலேயே அப்படி தான் இருக்கும். எஸ் சூர்யா உள்ளே போவார், கடைசியில் அவரே அங்கே ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியே வந்து அவரே மற்றவங்களுக்கு யாருமே குடிக்கூடாதுன்னுவாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் உள்ளே போகும்போது ஒரு நோயாளியாக போனீங்க. பட் இப்போ நீங்கள் அவ்வளோ பேரை திருத்திருக்கீங்க. எவ்வளோ பேர் உங்ககிட்ட இருந்த இந்த மறுவாழ்வுலேருந்து போயிருப்பாங்க? இந்த மறுவாழ்வு ஒரு 10,000க்கு பேர். 15 வருஷத்தில் 10,000 பேர், அது பெரிய விஷயம். ஆக்சுவலாக 10 இயர்ஸ் தான் ஆகுது. இன்னொரு சென்டர் தான் இருக்குது. இது வந்து 10,000 பீப்புளுக்கு மேலே தெரிஞ்சு இருக்குது. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ பேர் இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டில்? இப்போ கரண்ட்டாக ஒரு 70 பேர் இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு ஒருத்தர் 4 மாதம் 5 மாதம் ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி பேட்ச். ஆமாம், பேட்சாக 6 மந்த்து 4 மந்த்து 8 மந்த்து 1 இயர் அந்த மாதிரி போகும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஒரு ஆசை, இந்த ஒரு மறுவாழ்வு என்ன பண்ணணும்னு ஆசை? அதாவது பேட்டா செப்பல் வந்து எதுக்கு ஆரம்பித்தாருன்னா, எல்லார் காலையிலையும் செப்பல் இருக்கணும்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். ரிலையன்ஸ் 500 ரூபா ஃபோன் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, ரிக்ஷா ஓட்டுறவங்க கையிலையும் செல் இருக்கணும்னு தான் ஆரம்பித்தார். நான் ஆரம்பித்ததும் அதுக்காக தான். யாருமே குடிக்கக்கூடாது, குடி இல்லாத வாழ்க்கையாக வாழணும்னு. ஆனால் இன்றைக்கி போதையில் தள்ளாடும் தமிழகம்ன்ற மாதிரி தான் இருக்குது. இதனால் இன்றைக்கி வந்து ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 513 கொலைகள் நடந்திருக்கு. இது எல்லாமே ட்ரக்ஸுனாலே ட்ரிங்க்ஸ்னாலே தான் நடந்திருக்கு. அப்புறம் கள்ளக்குறிச்சியில் அந்த சாவு நடந்திருக்கு, விழுப்புரத்தில் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நடக்கும்பொழுது பார்க்கும்போது மனசு வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. திருத்த முடியாது, ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ண முடியாது, அதன் மூலிமா ஒரு வருவாய் இருக்குது. பட் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். பார்ஸை கட் பண்ணலாம், ரோட்டில் குடிக்க விடாமல் பண்ணலாம், வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாமே தவிர மீதி வந்து இந்த கஞ்சா வைக்கிறவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போடலாம், இதை மட்டும் செய்யலாம். தரமான மது அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆல்ரைட் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப ஒரு நீட்டான எக்ஸ்ப்ளனேஷனாக வச்சிருச்சு. உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand.